ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. 10 பொருள் வச்சு சிக்கன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த 10 பொருளையும் நல்லா அரைச்சிக்கலாம். என்னென்ன பொருள்னால், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துக்கோங்க, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 இன்ச் பட்டை, 8 ஏலக்காய், 8 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன். அதுக்கான அளவு தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் குக்கர் வச்சு அதில் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வணங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெளியில் தெளிக்கும் மசாலாலாம். பாருங்கள், 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பிரியாணியில் சிக்கன் பீஸ் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் 1 கிலோ அரிசி போட்டுக்கோங்க. சிக்கன் இப்போ நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தண்ணி நல்லா வரும். அந்த தண்ணியிலேயே இது 3/4 பதம் வேகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்க ஒரு படி பாஸ்மதி அரிசியை போட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நான் ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், சிக்கனும் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 2 படி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 படி தண்ணி. இந்த அளவு தான் கரெக்டான அளவு, இதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3/4 பதம் தண்ணி நல்லா குறையிற அளவுக்கு நல்லா வேக விடலாம். அதுக்குள்ளார நம்ம தம் போடுறதுக்கு இன்னொரு அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் குறைஞ்சி அரிசியும் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சூடாகிட்டு இருக்க தோசைக்கல் மேலே வைக்கலாம். வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டான சாமானத்தை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை இப்போ சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அதை நல்லா வேக விடலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு கிளறி விடலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. வாவ், பார்த்தாவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவும் சாப்பிட்றத விடவே ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சிக்கன் பிரியாணி திகட்டாது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.